அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வருகின்ற தேய்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிந்தால் 108 முறை சொல்லி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது அத்தனையும் முருகப்பெருமான் தீர்த்து வைத்து உங்களுக்கு நல்வழி காட்டுவார். சரிங்க, அதை பற்றின தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெருமானுக்கு உருகிய முக்கியமான விரதத்தில் ஒன்று தான் இந்த சஷ்டி விரதம். அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிறை சஷ்டியில் நம்ம வாழ்க்கையில் தீர வேண்டிய கஷ்டங்களை நினைத்து நம்ம முருகப்பெருமான் கிட்ட வழிபாடு செய்யணும். 4 விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம கேட்ட வரத்தை முருகப்பெருமான் நிச்சயம் கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் எப்படிப்பட்ட தடைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அந்த அத்தனை குறைகளையும் முருகப்பெருமான் கிட்ட ஒப்படைத்து நம்ம நம்மளுடைய கடமையை நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான பலனை முருகப்பெருமான் நிச்சயம் நமக்கு கொடுப்பார். முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட நாளைக்கு சஷ்டி விரதம் எடுக்கிறவங்க சஷ்டி விரதம் எடுங்க. சஷ்டி விரதம் எடுக்கலைனாலும் கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. இருந்தபடியே எளிய முறையில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறமா கோவிலுக்கும் நாளைக்கு சஷ்டியில் கண்டிப்பாக செஞ்சு முருகப்பெருமானுக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றிட்டு வாங்க. கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதுக்கு தகுந்த திருப்புகளை பாராயணம் செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுடைய ஸ்லோகங்களை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை ஒரு 108 முறை கண்டிப்பாக சொல்லுங்கள். முடிந்தால் முடியாத பட்சம்தான் நீங்கள் ஒரு 27 மனமுருகி முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய குறைகளை சொல்லிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய மனதில் முருகப்பெருமானை நிறுத்தி நீங்கள் இதை சொல்லுங்கள். இதை ஒவ்வொரு முறையும் சொல்லும்போதும் உங்களுடைய குறைகள் எதுவோ அதையும் சேர்த்து சொல்லுங்கள் முருகப்பெருமான் கிட்ட. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். சரிங்க, இப்போ என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, ஷண்முகனே, ஷடாக்ஷரனே என வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா. இன்னொரு முறை வேணாலும் சொல்கிறேன். ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, ஷண்முகனே, ஷடாக்ஷரனே என வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா. இந்த ஸ்லோகத்தை மனமுருகி முருகப்பெருமானை நல்ல வேண்டிட்டு ஒரு 108 முறை சொல்லுங்க. உதிரி பூக்கள் இருந்தனா அந்த பூக்கள் வைத்து அர்ச்சனை செய்துட்டே சொல்லுங்க. உங்களுடைய குறைகளும் சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் முருகப்பெருமான் நிச்சயம் தீர்த்து வைப்பார். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லி பாருங்க. இது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்.